இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் ஜீவிக்கிறார். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? ஆகையினால பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நாம் கர்த்தர் நமக்கு சில கிருபைகளை தந்திருக்கிறார். நமக்கு தந்திருக்கிற வரங்கள் நம்ம மட்டுப்படுத்திட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம், ஒண்ணுமே இல்லைன்னு நினைக்கிறோம். பைபிள் சொல்லுது, விசுவாசிக்கிறவர்களால் நடக்கிற அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், வியாதியஸ்தர் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் என்ன செய்வார்கள்? சொஸ்தமாவார்கள். நமக்கு அப்படிப்பட்ட கிருபையை கர்த்தர் தந்திருக்கிறார். வேலை ஸ்தலத்துல தரித்திரத்தின் ஆவி போராடிட்டு இருக்கா, மிஷின்ஸ் அடிக்கடி பிரச்சனை பண்ணிட்டே இருக்கா, கையை வச்சு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, இந்த மிஷின்ஸ் ஆசீர்வதித்து கொடுக்கணும், ஜெபம் பண்ணி பாருங்க. கர்த்தர் கிரியை செய்ய வல்லவர். எல்லாரும் உற்சாகமா சொல்லுவோமா? நான் உங்களுக்கு ஏற்கனவே ஒரு நாள் ஒரு காரியத்தை சொன்னேன். சில வேளையில் சிலருக்கு அது பிரயோஜனமா இருக்கலாம். நமக்கு இந்த போர் போட்டு இந்த மிஷின் அன்னைக்கு ஃபெயிலியர் ஆகி அதில் அடுத்த ஒரு மிஷின், அந்த மோட்டர்லாம் வாங்கி பொருத்தி பார்த்திங்கன்னா நைட்டெல்லாம் நம்முடைய சகோதரெலாம் வேலை பார்த்தாங்க. எல்லாம் செஞ்சு பார்த்திங்கன்னா அது வேலை செய்யலை. அப்போ அவர்கள் இனி என்ன பண்ணுறதுன்னு சொல்லி போயிட்டாங்க. அடுத்த நாள் சண்டே. அப்போது அதில் கை வைத்து கொஞ்ச நேரம் ஆண்டவர் நோக்கி பார்த்து ஜெபித்த போது அவங்க எல்லாம் அது எப்படி என்ன நிலையில் அதை போட்டுட்டு போனாங்கன்னு தெரியல. ஆனால் அடுத்த நாள் ஓட தொடங்குது. இது வரைக்கும் ஓடிட்டுருக்கு. கர்த்தர் செய்கிறார். நாம் ஆண்டவரை விசுவாசித்து ஒவ்வொரு காரியங்களையும் செயல்படுத்தி பார்க்கணும். கர்த்தர் ஜீவிக்கிறார். நமக்கு அப்படிப்பட்ட கிருபைகளை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார்.